ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் என்னோடய ஃபுல் டே ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மணி இப்போ 10 மணி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நேற்று வந்து பாரதியார் படித்தாச்சு. இன்றைக்கி வந்து பாரதிதாசன் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சிலபஸ் வைஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, இப்போ பாரதிதாசன் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிற நமக்கு தெரியணும்ல. இப்போ நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற என்னோடய வேர் டு ஸ்டடியில் இப்போ வந்து நான் பாரதிதாசன் வந்து எந்தெந்த ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுங்கிறத நான் வந்து தேடி எடுக்கணும் இல்லையா. அப்படியே தேடி எடுத்து படிக்கும்போது நமக்கு படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், பாரதிதாசன் வந்து 9th புக்கில் 130 பேஜில் கவர் ஆகிட்டுருக்காரு இல்லையா. ஏன் வந்து நான் எடுத்துன்னு 6th புக்கு போகலான்னு சொல்லலாம். நான் 9th முடிக்கணும், 10th போகணும். இதில் 10th இல்லை, அதனால் 9th புக் எடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ நம்ம 9th புக்கில் 130 பேஜில் பாரதிதாசன் கவர் ஆகிட்டுருக்காரு. இப்போ நம்ம அது வந்து நான் இப்போ எடுத்து படிக்கணும். நான் ஆல்ரெடி படித்து வச்சது தானே. இப்போ வந்து நான் அந்த பாரதிதாசன் 130 பேஜ் 9th புக்கில் எடுத்து படிக்கணும். இப்போ வந்து நான் 9th புக் எடுத்தாச்சு இல்லையா. 9th புக் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் 130 பேஜில் இப்போ இருந்து கரெக்டாக இந்த நம்பர் பேஜ் கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம படிக்கிற விஷயம் எல்லாமே கரெக்டுன்னு அர்த்தம் இல்லைங்களா. நான் அந்த வேர் டு ஸ்டடி எடுத்தது கரெக்ட். இப்போ பாருங்கள், குடும்ப விளக்கு எழுதுனது யார்? பாரதிதாசன். இப்போ நான் பாரதிதாசன் எடுத்து படிக்கணும்னு சொன்னேன். 9th புக்கில் 130 பேஜில் கவர் ஆகுதா, கரெக்டாக இருக்குது. அப்போலாம் இந்த வேர் டு ஸ்டடி வந்து ரொம்ப கரெக்ட் இல்லையா. 9th புக்கு 130 கவர் ஆகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், பேஜ் நம்பர் பாருங்கள், 9th புக்லேயும் 130 வந்துடுச்சா. அப்போ வந்து இது கரெக்டு. இப்போ நான் வந்து சிலபஸ் படிக்கணும். அதனால் இந்த குடும்ப விளக்கு பாடம் வந்து ஆல்ரெடி படித்து வச்சது. ஜஸ்ட்டு ரிவிஷன் பார்த்தா போதும். ஃபுல்லாக படிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி படித்து வச்சது தானே. நான் ரிவிஷன் பார்த்தா போதுமா. அதனால் இங்கே வந்து நான் ஜஸ்ட்டு ரிவிஷன் மட்டும் நான் பண்ணணும். அதுக்காக வந்து நான் இப்போ சிலபஸ் வைஸ் தமிழ் வந்து எடுத்து படிக்க ஆரம்பித்தாச்சு இல்லையா. இப்படி சிலபஸ் வைஸ் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை தேட தான் அது இன்ட்ரெஸ்டிங் ஓவராக கொடுக்குது. இப்போ வந்து நான் இந்த புக்கில் சிலசி விட்டுருந்தாலுமே அதை நான் விட்டுட்டுனா அப்போ நான் அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது இல்லையா. அதனால் சிலபஸிஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மணி 2 மணி. நான் தமிழ் முடிச்சாச்சா. முடிச்சதுக்கப்புறம் நம்ம இது டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் வந்து 2022 குரூப் 4 இருக்குங்கள, அதோட இப்போ வந்து அதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து தமிழ் ஆல்ரெடி நான் அதில் படித்து வச்சுட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மேக்ஸ் இருக்குங்களா, மேக்ஸ் வந்து நம்ம எடுத்து படிக்கணும், அதை போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸ் எடுத்தாச்சு. நான் வந்து ஒரு நோட்லேயே போட்டு பார்ப்பேன். இல்லை அப்படின்னா இதே கொஸ்டின் இருக்குங்களே, கொஸ்டின்லேயே பக்கத்தில் போட்டு வச்சுக்குவேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது நான் வந்து நான் இந்த ஸ்டெப் இப்படி தான் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்டெப் இப்படி தான் போடணுமா அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் பாருங்கள், பக்கத்துலேயே ஸ்டெப் போட்டு ஓகே இப்படி தான் போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேக்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு மேக்ஸ் வராமல் இருக்கலாம் இல்லையா. இப்போ மேக்ஸ் வராமல் இருக்க நீங்களும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேனல் வீடியோஸ் நிறைய மேக்ஸ் பற்றி போடுறேன். நீங்களும் மேக்ஸ் பற்றி ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆல்ரெடி வீடியோ இருக்குது ஓகேங்களா. அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. அப்போ நான் மேக்ஸ் பற்றி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்க தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி வருது, ஸ்கூல் புக் சம் மட்டும்தான் வருதா இல்லை அவங்களும் ஓனாக கிரியேஷனில் போடுறாங்களா அப்படின்னு தெரியும். ஒரு 100%ல் 80% ஸ்கூல் புக் வந்துடும். மீதி 10% தான் அவங்க ஓனாக நம்மளை குழப்பற மாதிரி சம் கொடுப்பாங்க இல்லையா. மீதி 25 சம்மில் 23 நம்ம போட முடியும், 22 தான் போட முடியாது ஓகேங்களா. அதில் தெரிஞ்சு படிங்க. அப்புறம் பாருங்கள் 3 மணி ஆயிடுச்சா. இப்போ வரலாறு நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஸ்கூல் புக் வைஸ் நம்ம ரிவிஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்லைனர் இருக்குங்களே, அந்த ஒன்லைனர் வந்து நம்ம எடுத்தாச்சு. அந்த ஒன்லைனரில் இப்போ வந்து ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, 10th ஹிஸ்ட்ரி தான் மஸ்ட் படிப்பேன். ஏன் அப்படின்னா அதில் தான் கொஸ்டின் கொஞ்சம் அதிகமாக கேட்காங்கனால 10th வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாச்சு. அதனால் இப்போ பாருங்கள், நான் வந்து 10ஆம் நூற்றாண்டு இந்த சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குல்ல, அது வந்து நான் படிக்கணும். அதனால் நான் வந்து சரி ஜஸ்ட் ஒரு MCQ ஃபார்மெட்டில் இது இருக்குங்களே இந்த ஒன்லைனர் பற்றி ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள். அந்த ரிவ்யூ நான் ஆல்ரெடி மேக் பண்ணுறேன் சரிங்களா, உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ அந்த பாடம் எடுத்தாச்சா. அந்த பாடத்தில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். இது ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒன்லைனர் அப்படியே இவங்க தூக்கி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா அவங்க MCQ ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கப்போ நமக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ திடீர்னு நமக்கு ஆன்சர் தெரியலனாலும் பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா கூட நமக்கு வந்து ஆன்சர் இருக்குது ஓகேங்களா. இப்படி நாம் இவ்வளோ தூரம் படிச்சுட்ருக்கோம். இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா தூக்கம் வருது. ஏன் வந்து தூக்கம் வருது அப்படின்னா, நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப தூக்கம் வருது. புக் எடுத்தாவே ரொம்ப தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஏன் வந்து தூக்கம் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, நீங்கள் எடுத்துக்கிற சப்ஜெக்ட் பொறுத்து தான் உங்களுக்கு தூக்கம் வரதும் வராதும். நீங்கள் வேணால் பாருங்கள், காலங்காலத்தில் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்ம் தூக்கம் வரும். அது தூக்கம் வந்தே தான் தீரும். ஏன் அப்படின்னா ஹிஸ்ட்ரினாவே போரிங் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. நமக்கு தூக்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வரும்.
இப்போ நீங்கள் காலங்காத்தால என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு மேக்ஸ் இருக்குங்களே, மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம சம் ஒர்க்கு கரெக்டாக வந்தால் ஓகே. சம் தப்பாலேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இது கரெக்டாக போடும்போது தூக்கம் போயிடும். இல்லை எனக்கு அப்போவும் தூக்கம் வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும்போது அது வந்து மனப்பாடம் பண்ணிங்கன்னா தூக்கம் வரும். புரிஞ்சு படிச்சிங்கன்னா தூக்கம் வராது. மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா, மனப்பாடம் பண்ணும்போது நீங்கள் திணிக்கும்போது உங்கள் மூளை வந்து ரொம்ப சோர்வாகும். அப்படி ஆகும்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வரும், டிப்ரெஷன் ஆகும். அப்படி ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். அப்படி தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு காலையில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அது எந்த சப்ஜெக்டாலும் இருக்கலாம். ஆனால் ஜிகேவாக இருக்கக்கூடாது. தமிழ் எடுத்துக்கோங்க. தமிழில் நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுருப்பீங்கள்ல, நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி படித்து வச்சதையே கொஞ்சம் படிச்சுட்டு, ஒரு 2-3 பேஜ் படிச்சுட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும்ல, அதை மட்டும் படிச்சுட்டு புதுசாக எடுத்து படிங்களேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி எடுத்தே படித்து வச்சுட்டேன், இதையும் எடுத்து படிக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படி எடுத்து படிக்கணும். என்னடா இது படிக்கணுமா, இது படிக்கக்கூடாதா, ஐயோ இத்தனை இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, உண்மையில் அது வந்து தூக்கத்தை தான் உங்களுக்கு வர வைக்கும். ஐயோ இத்தனை படிக்கணுமா, அச்சச்சோ கடவுளே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா படிக்கவே முடியாது. சரிங்களா? உண்மையில சொல்கிறேன், அது படிக்கவும் முடியாது. இப்போது நீங்கள் தூக்கத்தை போகிறதுக்கு நீங்கள் படிக்கும்போது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் எடுக்கணும். இன்னொரு உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா, அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிகிட்ருப்பீங்க. சரிங்களா? மனப்பாடம் பண்ணாமல் படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அதையும் மீறி உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா, டீ இருக்குங்கள, டீயோ காஃபியோ வச்சு குடிச்சிட்டு வெளியே போய் ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து சப்ஜெக்ட் எடுத்து படித்து பாருங்களேன். இல்லைனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்போவும் என்னால் படிக்க முடியல அப்படின்னா, யாரோ ஒருத்தர் நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டை யூடியூப்பில் வீடியோவை மேக் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை எடுத்து ஹெட்ஃபோனில் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஹெட்ஃபோனில் போட்டுட்டு நீங்கள் படிக்க போகிறத ஜஸ்ட்டு ஒன்ஸ் அந்த வீடியோவை இப்போ ஒரு 20 நிமிஷம் வருது அப்படின்னா 20 நிமிஷம் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து நீங்கள் புக் எடுத்து படித்த பாருங்கள், தூக்கம் வராது. ஏன்னா ஆல்ரெடி அதில் சொல்லியிருப்பாங்க, உங்கள் கண் வந்து அந்த கண்ணண்டை தான் தேடும், எங்கே இருக்குன்னு தேடும். அப்படி தேடும்போது ஈஸியாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஏழு படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணலாம் தெரியுங்களா? அந்த இயலை வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சுட்டு போயிடலாம். ஜஸ்ட் அடுத்த ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து என்னோடய ஃபுல் டே ஸ்டடி வால்க் இதுதான். ஓகேங்களா? நான் இப்படி தான் வந்து ரெகுலராக படிச்சுட்ருக்கேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.